Hi everyone, welcome to our channel Epsilon Daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11 and 12 குரிய பிசிக்ஸ்க்கு நம்மளோட ஹாஃப் இயர்லி போர்ஷன் குரிய தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நேற்று எங்களால வீடியோ போட முடியல. ஸோ இன்னைக்கு ஒன்று போட்டிருக்கோம், நாளைக்கு போட்டுரும். அதே மாதிரி சண்டே நேற்று போடாததுக்கு சேர்த்து போட்டுரும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு எந்த லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 12க்கு யூனிட் 4ல இருந்து 2 மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், லென்ஸ்லான என்ன, பிளம்பிங் ரைட் ஹேண்ட் ரூல், பிளம்பிங் ரைட் ஹேண்ட் ரூல் நினைக்கிறது தப்பா இருக்கு. ஓகேவா? சோ பிளம்பிங் ரைட் ஹேண்ட் ரூல், ways of producing induced EMF, self induction, mutual induction, RMS value of alternating current, Q factor, wattless current. So the 9 short answer 2 mark questions. 3 mark questions பாத்தீங்க அப்படின்னா Faraday's law of electromagnetic induction அப்படின்னா என்ன, advantage of stationary armature rotating field system of AC generator, step up and step down transformer, next energy loss in transformer, induce an EMF by changing the area enclosed by the coil, inducing an EMF by changing the area enclosed by the coil. So in the 5 3 mark questions ku. நெக்ஸ்ட் டீடைலுக்கு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் RLC சர்க்யூட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரெசிஸ்டர், இண்டக்டன்ஸ், கெபாசிட்டன்ஸ் மூணையும் எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இதுல கரண்ட் அண்ட் வோல்டேஜோடைய வித்தியாசம் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் எ பேர் ஆஃப் காயில் இஸ் சேம். ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் 2 காயில்ல சேமா தான் இருக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்றது. ஸோ இந்த 3 டீடைலும் லெசன் 4ல படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய 11th பாத்தீங்க அப்படின்னா சேம் யூனிட் 4 தான். ஸோ இவங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், வாட் இஸ் பவர், அதோட யூனிட்டோட சேர்த்து எழுதணும், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இந்த 4 2 மார்க் கொஸ்டின் பிளஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன், work done by a constant force and by variable force. இது ஆக்சுவலா டீடைல்ல இருக்கும், 3 மார்க்ல தான் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா 2 சேர்த்து டீடைல்ல கேட்பாங்க. சோ நம்ம 3 மார்க்லயே வச்சு படிச்சுக்குவோம், அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டீடைல் கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், ரிலேஷன் பிட்வீன் பவர் அண்ட் வெலாசிட்டி, எலாஸ்டிக் கொலிஷன் இன் 1 டைமென்ஷன். இந்த 3 கொஸ்டின்ல எப்பயுமே ஃபைனல் எக்ஸாம் இருக்கும், ரிவிஷனா இருக்கட்டும், ஹாஃபர்லியா இருக்கட்டும், என்ன எக்ஸாம்னாலும் 3ல 1 வந்துடும். சோ உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் கொலிஷன் இன் 1 டைமென்ஷன்லாம் கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி தெரியும், பட் அதுல ஒண்ணுமே இருக்காது. 2 ஆப்ஜெக்ட் மோதும், வெலாசிட்டி எப்படி மாறப்போகுது, ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு, கடைசியா எப்படி இருந்துச்சு, அதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கும், அவ்வளவுதான் மொத்த கண்டக்டிவ். சரியா? சோ அது நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் வேணும்னா வீடியோவை செக் பண்ணி பாருங்க. சோ இன்னைக்குரிய போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் மறக்காம கவர் பண்ணிருங்க. சோ ரொம்ப கம்மியா தான் நமக்கு டைம் இருக்கு அப்படின்றதுனாலதான் இப்படி கொஞ்சம் ஹரிபரியா போற மாதிரி இருக்கு. யூனிட் வைஸா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ யூனிட் வைஸா இருக்கு, நிறைய இருக்குன்னு நினைக்காம நம்ம படிச்ச கொஸ்டின்ஸை திரும்ப எத்தனை தடவை நம்ம ரிவைஸ் பண்றோமோ அவ்வளோக்கு நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், எக்ஸாம்லயே நல்ல ஞாபகம் வரும். ஸோ பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எழுததான் செய்யணும். ஜஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏன்னா ஒரே மாதிரி டேர்ம்ஸ் அடுத்தடுத்து வரும்போது ஒரே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா மாறி வரும். அப்படின்றப்போ நமக்கு ஞாபகம் இருக்காது. அந்த 3 பாடி டயக்ராம்னா 3rd லெசன் 4th லெசன் 5th லெசன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வர மணிக்கு இருக்கும். சோ எந்த டயக்ராம் எதுக்குரியது அப்படின்றத எதுக்கு போடுறோன்றத புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காது. சோ அதே மாதிரிதான் இந்த லெசன்ல இருக்க கொஸ்டின்ஸ் டெரிவேஷன் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. சோ மறக்காம எல்லா கொஸ்டின்ஸையும் எழுதி பாருங்க, போத் 11 and 12. இன்னைக்கோட வீடியோ மறக்காம என்ன கொடுத்துருக்கோமோ அதை கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.